ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. சில விஷயங்களை மறந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை மறந்துருங்க. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நீங்கள் சந்தித்த பர்சனாக இருக்கலாம், இல்லை பாஸ்டில் நீங்கள் சந்தித்த ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், இல்லது கசப்பான வார்த்தைகளாக இருக்கலாம். இப்போவும் நீங்கள் அதையே நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் எதையுமே பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே பேர்டனாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அது அப்படியே உங்கள் தலை மேலே பாரமாக இருக்குதுனாலே நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே தூக்கி கீழே இறக்கி வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உயர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ஒரு மனிதன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அதில் இருந்து இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை யோசித்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாலே ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே ஒரு ஹை லெவலில் தாங்க இருக்கும். ஸோ எப்போதுமே நான் இதை நினச்சி வருந்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது ஜஸ்ட் நீங்கள் இறக்கி வச்சு தாங்க ஆகணும். அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சில விஷயங்களை நான் மறந்து தான் ஆகணும், இது எனக்கு ரொம்பவே பேர்டனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே அதை ஜஸ்ட் மறந்துடுங்க. இல்லை அப்படின்னா அதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. புது வாழ்க்கைக்குள்ள அந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் என்டர் ஆனாலே போதும். உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.